நான் சொன்னேன், எதுக்குப்பா வாய்ஸ் நோட்டு எனக்கு புரியலையே, நான் தான் கதை சொல்லிட்டு வந்துட்டேனே போய் அப்படின்னு. அப்போது அவன் சொல்கிறான், அந்த அவங்க மேனேஜர் சைட்லேருந்து கேட்குறாங்க, இது எதாவது மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கும்ப்பா விட்டுரு அப்படின்னு. அதான் அப்போ புரியல. மிஸ்கம்யூனிகேஷன் இங்கே நடந்திருக்கு. அவருக்கு அது உண்மையாக தான் கேட்டிருக்காரு போல சார். உங்க நேமுக்கு படம் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த டைரக்டர் நான் பண்றேன், அவர் என்ன கதை சொன்னாலும் பண்றேன், அதான் அவர் பண்ணிட்டாரு. அப்போ இவர் சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சியான் சாரோட ஏற்கனவே அதோட சியான் சார் ஹிஸ்ட்ரியில் பீக்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசும் கமர்ஷியலும் மிக்ஸ் ஆன சீனுன்னா அந்த ஐயில் வந்த அந்த சாரி அன்னியன்ல வந்த அந்த இப்போ நீங்கள் ஆரம்பிச்சீங்களா இன்ட்ரோ ஆரம்பிச்சு சிவாஜி பார்த்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் சீன், அதுதான் அவர் கேரியரில் அந்த பீக்கில் அடித்த சீன். அதாவது மேட்னஸும் பர்ஃபார்மன்ஸும் அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. பட் அதில் ஒரு பீக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த பீக்கில் அடித்த சீன் அந்த சீன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மர் அவர் கூட இப்போ நம்ம சுராஜ் சார் எல்லோரும் சேரும்பொழுது எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்கும். அப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ண எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற மாதிரி நல்ல ரோல், நல்லா தீனி கொடுங்க, கிவ் மீ நைஸ் ஒர்க் அப்படின்னு நான் ரொம்ப ஹைப்பராக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் சீன் பூரா சட்டிலாகவே வருது. கோடாக்டர் வருவார், சார் தெலுங்குல சொல்ல மாதிரி அந்த சீன்ல